ஜொர்னா கேக்குது இதுல இவருக்கு ஜொர்னா. இது மேல பால் தெரியாது. பால் தெரியாது. இல்ல இது மேல பால் தெரியாது. அவர் 2-3 ஹிட் அடிச்சா போதும். அதுக்கு 2-3 ஹிட் அடிச்சுவாங்க. வந்துரும் அடிச்சிரும். அவன் இதுக்கு மேலாம் வெயிட் பண்ண மாட்டான். ஓ அந்த பையன் தான் போலிங் போறான். இது போலிங்கும் போடுறான், ஃபீல்டிங்கும் பண்றான். யாரா இவன்? ஏய் ராஜி பாடுறா ராஜி. அவன் பாடுறா. ரன்ன போற எங்கிருந்து ஓடிறான் பாடுறா. அப்படியா? 2 விக்கெட் 22 ரன் தான் 4 நாள் போயிடும். ஏய் அவரு போறாரா? அவர் ஆடுவாரா? போவாடா போகும்போது சொல்றேன். ஏன்டா அபசகனமா பேசுற ராஜி? நீ போய் சுத்தாதன்னு சொல்றேன். 27-34 அடிக்க வேண்டியவங்க அடிக்கல. அவுட் ஆயிட்டு வந்துட்டு டெய்ல் அண்டர்ஸை பிடிச்சி ஆடுங்கன்றீங்க. எப்படி ஆடுறது சொல்லுங்க சொல்லுங்க. பேட்டிங் ஸ்டைலே அதுதான். 4-6 அடிதான், 4 அடிக்க மாட்டான். இங்க பாத்தீங்களா எங்க கேப்டன் பொறுப்பே இல்லாம அங்க உட்காந்துருக்காரு. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே தெரில. போனாரு 4 பால் அடிச்சாரு. பாலாக்கு அவுட் கொடுத்துட்டாங்க. பாலாஜி பாலாக்கு அவுட் கொடுத்துட்டாங்க. ப்ரோ ப்ரோ மாத்தி போட்டீங்க. பாலா இவரு சாட்சி. நல்ல வேலை ஜி பாக்குறீங்க. வீட்டோட லைட்டா? ஸ்ட்ரீட் லைட்டு. கல்ல தச்சு வச்சுங்க. தம்பி தம்பி அவருக்கு அட்வைஸ் பண்றதை நிறுத்துங்க. நீங்க சொல்லுங்க. ஏன் போடா பைத்தியக்காரா. அவர் வேற ஓட மாட்டாரு. ரன்னு தான் அவர் போல. ஜி ரெடியா இருக்கீங்களா? கார்டு போட்டிங்களா? நம்ம இறங்க வேண்டிய வேலை வரும் போல இருக்குது இவங்க பார்த்தா. 2 கிளியர் பண்ணி தானே போயிட்டு இருக்கோம். டே தம்பிங்களா யார் கண்ணாடியோ ஓடிக்க போறாங்க. ஏதோ ஒன்று பண்ண போறாங்க. பேட்டிங்டா அவரால ஓட முடியாது. பாலா கிட்ட தான இருக்கு. நான் தான் சொன்னா தான் காட்டிட்டு தான் வந்தேன். தெரியல அந்த பால் லேட்டா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எடுத்தேன். ஏன்டா இருக்கு அப்போ? ஏன் இருக்கு? அவன் என்ன பால் சொன்னா? என்ன ஒரு பால் சொல்லுங்க. பேட்டிங் சூப்பரா நீங்க ப்ரோ. நான் உங்க பேட்டிங் ரசிச்சு நின்னேன். சொல்லுங்க கேளுங்க. எல்லாத்தையும் இப்படி சப்போர்ட் பண்ண முத்தினா ஒரு நல்ல பேட்ஸ்மேன் என்ன அழகு ஃபினிஷ் பண்ணிட்டு வரணும். இன்சைட் எட்ஜ்ரா இங்க வரைக்கும் கேக்குது. ஏய் அதெல்லாம் ரொம்ப பயங்கரமா கேக்குறாங்கடாப்பா. இவர்கிட்ட கேக்குறீங்க. இவர் தான் கடுப்பாயிட்டாரு. ஆமா அவர்கிட்ட கேக்குறாங்க. அந்த பையன் அது வரதுக்கு மேல தான் ராஜி சொன்னான். ஏதாவது டவுட்டா இருந்தா தெரியல பாக்கலன்னு சொல்லிருப்பான். தெரியல எனக்கு கேட்கலன்னு சொல்லிருப்பான் அப்படின்ட்டான். ஏய் யாருடா இந்த காடு? முன்னாடி இந்த காடு யாரு? பாலாஜி நான் கிடோஸ் ஏதாவது முடிச்சா? கிடோஸ் காரணம் போனா பேசு. ஷாட் அடே. போயிச்சா? அவ்வளவுதான். நல்ல ஷாட் நேரா. பால் பே பால்டா பாலா. ரெண்டா பால் தான். அடியோ. 23 பால் கொடு. இந்த பக்கம் செக் பண்ணு.
இல்லை மச்சான் நல்லா இருந்துச்சுடா. அதான் பேசிகிட்டு இருந்தோம், 2 ஹிட் வச்சாருன்னா போய் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. கிளியராக இருந்தால் சூப்பர். நல்ல ஷாட் தான். கிளியராக இருந்தால் இல்லை காலைல நீ போனியா? காலைல போனியா? காலைல மேட்ச் விளையாடியா? என்ன பேட்டிங் தான் முடியும், உங்க டீம் தான் முடியும், நல்லா ஆட முடியல. ஓ எங்க டீம் அது? அப்போ பாலா வீட்டுக்கே போலியா? அங்கேயே காரை உட்காந்து தூங்கிட்டாப்ல. அவன் வாரம் அதானா பண்ணிருக்கான். அவன் மத்தியானம்லாம் வந்து சாப்பிட்டு வந்து காரில் பத்துருவான். எந்த கிரவுண்டில் மேட்சோ அந்த கிரவுண்டுக்கு வந்து வீடு மடிப்பாங்க போய் வர்றோம். இன்னைக்கு போயிட்டு தான் நினைக்கிறேன். இல்ல கார் இங்க தான் இருக்குது. அவங்க தான் 1.5 கிலோமீட்டர் வந்தா நினைக்கிறேன்டா. அப்படியா? அசல் கார் இல்ல, இன்னைக்கு ரமேஷ் கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ரமேஷ் காரு பிளேட் ப்ரோ. அதனால இவன் தான் கூட்டி வந்தான் எல்லாரையும். விட்டுட்டு தான் வந்தான் நினைக்கிறேன். விட்டுட்டு ஆனா நான் 1:30 மணிக்கு வந்தேன். நீங்க டீக்கல்ல இருந்து காந்தீங்களே? ஆமா பார்த்துட்டு தான் வந்தேன். அப்பலாம் நான் அந்த ஸ்கோர் பார்த்துட்டு எப்படியோ மேட்ச் லேட்டாலாம் அவன் சொல்லிட்டு சரின்னு சொல்லி டீ குடிச்சிட்டு வந்தேன். நல்ல மேட்ச் முடியும் போதே 11:00 ஆனா செம்ம புஷ் பண்ணி ஓடிட்டான் பாரு அவன் கடக்கவே. ஆமாண்டா, இல்லனா 12 மணி ஆயிட்டு முடிய மேட்ச். நம்மள தான் ஓடி போய் போடுன்றான். 1:30 மணிக்கு அந்த 10 நீ உங்க மேட்ச் முடிஞ்சதுல ராஜி, அதுக்கு அடுத்த 5 நிமிஷத்துல 4 சூப்பரா பேட்டிங்டா பையா. அதுக்கப்புறம் 5 நிமிஷத்துல அந்த அடுத்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டான். 1:30 மணிக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடியுது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சு நாங்க உள்ள போனோம். 3 நிமிஷம்னா யூரன் பா கூட உள்ளது. நீங்க மதியான மேட்ச் எல்லாம் நீங்க ஆனா ஒரு மாதிரி கிளைமேட் ஒரு மாதிரி சேஞ்ச் ஆயிட்டே இருக்குது. அடுத்த வாரம் தெரியும் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. சிவராத்திரிக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சிவராத்திரியே இருக்கு. இல்ல அதுக்கு யூஸ்வலா சிவராத்திரிக்கு அப்புறமா வந்து பனிலாம் குறைஞ்சிரும். என்னடா பூமர்? இது அருந்ததி படம்லாம் அந்த அளவுக்கு இல்ல மச்சான். சிவராத்திரி வரணும். சிவராத்திரி அதான் வேணான்னு சொல்லிட்டு அதை பிராக்டிஸ் வரணும். சும்மாடா, நான் இவ்வளவு நேரம் இப்படிதான் பண்ணது பார்க்கல. நல்லா இருக்கா பேட் உங்களுக்கு? நல்லா இருக்கு. யாருக்குனே பால் தெரியாது. இது யாரும் எல்லாம் ஃபாஸ்ட் பவுலிங்காக கொடுத்தனால. இல்லை முடிச்சிடலாம். இன்னும் 16 ரன் தான். 16 அடிக்கணும். 2 4 போயிடுச்சுனா போதும். 3 ஓவர் 16. 2 4 போயிடுச்சுனா 3 ஓவருக்கு 16 18 பாலுக்கு 16 சூப்பர்வா. பாலா சூப்பரா ஆடிறான். பாலா எவ்வளவு வச்சிருக்கான்? 46 பால் 47. நைஸ். ஓடியாரு ஃப்ரண்ட் ஆஃப் மாதிரி ஓடியாரான். பார்த்தியா அவங்க முத்தினா ஆக்ஷன் அது மாதிரி இல்லையா? ஆக்ஷன் இல்லை, ஆனால் ரன் அப் அப்படி தான் இருக்குது. ஃப்ரண்ட் ஆஃப் அப்படி தான் ஓடிடுறோம். ஒரு மாதிரி இப்படி வச்சுட்டு இப்படி அப்புறம் தெரியுதா? அது ஒரு ஐடியா. ஏன் சொல்லு? வேணாம் ஓட மாட்டார் அவர். ஏன் சொல்லு? அதுவும் ஒரு ஐடியா. ஏன்னா இப்படி வச்சுன்னு வச்சுக்கேன், ரிலீஸ் பண்ணும்போது இந்த ஆக்ஷன் வரும். நீ இப்படி வச்சுன்னு வந்தீங்கன்னா அங்கே போய் மாறாது கை. இப்படி வச்சுன்னு வந்தால் ரிலீஸ் பண்ணும்போது இந்த ஆக்ஷன் இப்படி வரும். bowling சொல்லி நல்லா எஃபெக்ட் போறாங்க. ஃபைட் கொடுக்குறாங்கல்ல. ஓடு ஓடு சூப்பர் ரன்னிங்டா பாலா. இல்லை இல்லை ஓர்த்ரோ போ. ஆமாம் பாலா தான். பாலா தான். ஆமாம் பாலா தான். அவன் ஒரு வாரம் வந்து தூங்கிட்ட மாறினு ரொம்மாடி என்ன 8 அடிக்கணுமா மச்சான்? பட்டா
நீங்களா 5 ரன்ரா? ஆமா அவ திங்கல் அவ்வளவுதான் இந்த ஓவர்ல. இன்னும் 10 அடி இந்த ஓவரில் முடிஞ்சிடும். பாலா வச்சிருவாப்புல இரு. நல்லா ஆடுறான்ல. இதுவும் வர மாட்டேங்குது நம்மளுக்கு. இவ்வளோ தூரம் ரீச் பண்ணுறான். இவ்வளோ தூரம் ரீச் பண்ணி அது மேட்ரு என்னன்னா அவன் குனிஞ்சு அவ்வளோ நிற்கிறார். குனிஞ்சு நிற்கிறாரு. அவன் ஹைட்டுக்கு எவ்வளோ குனிஞ்சு நிற்கிறாரு பாத்தியா? நல்லா குனிஞ்சு இப்படி வச்சு இப்படி தள்ளி வேற விடுறான். அதான் சொல்றேன். அவர் இவ்வளோ குனிஞ்சு நிற்கிறாரு. நம்மனா நான் குனிவே மாட்டேன், இப்படியே தான் நிற்போம். நம்ம பண்ணோன்னு வச்சுக்க இப்படி போயிட்டு இப்படி வச்சு விட்ருவோம். இதில் அடிச்சிருவாங்க ப்ரோ. பலதுனா உட்காரு உட்காரு. ஏன்ச்சுன்னா விக்கெட் வந்துருமா? உட்காரு, தயவு செஞ்சு உட்காரு. 4 போடு. பாத்தியா அவ்வளோதான். ஆமாம் இல்லை டெலிபரேட்டாக தான் ஆடினாரு. நடந்துருச்சு. 4 5 அடிக்கணும். பாலா டேய் 5 அடிக்கிறேன்டா 2 ஓவர் 5. ஆட்டோண்டா ஆட்டோ. 50 அடிக்குது எவ்வளோ? அடிச்சுட்டாங்க நினைக்கிறேன். இன்னும் 3 அடிக்கணும். அவனோட ஸ்கோர் சொல்றேன். அப்புறமா வந்து கௌதம் கம்பீர் சொன்ன மாதிரி சொல்லிடுவான். தோனி வந்து என்ன செஞ்சுரி ஆட சொல்லிட்டாரு, அதான் அவுட் ஆயிட்டேன் அப்படின்னு. இன்னும் கோச்சா கண்டினியூ பண்றான் பாரு. இல்ல மச்சான் இன்னும் கண்டினியூ பண்றானுங்க பாரு அவனை வச்சுன்னு. இன்னைக்கு ஒண்ணு பேச நாளைக்கு அது ஆப்போசிட் அப்படியே அவனே பேசுவான். அவன மாதிரி ஒரு ஆளை அவன் பிஜேபியில இருக்கான்ல. உண்மையிலே அவனுக்கு அமைஞ்ச மாதிரி வாழ்க்கை யாருமே கிடையாது தெரியுமா? சரியான சிடுமூஞ்சி அவன். பொலிட்டிஷியன் கேண்டிடேட். ஆமா அதாவது